வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆடாத ஊஞ்சல் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். துளசி கண் விழித்ததுமே தன் வலது உள்ளங்கையை பார்த்து கொண்டாள். பிறகு மெல்ல ஓசை செய்யாமல் கட்டிலை விட்டு இறங்கினாள். கீர்த்தி தன் இரு கைகளையும் கோத்து மார்பு மேல் படர விட்டவனாய் லேசான குரட்டை ஒலியில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தான். படுக்கை அறையை விட்டு வெளியே வந்தபோது தான் சென்னையில் ஒரு மாடி வீட்டில் இருப்பதான எண்ணம் எழாமல் இன்னும் பாலக்காட்டில் பழைய கல்பாத்தியிலேயே இருப்பதான பிரம்மை சில கணங்களுக்கு உண்டாகியது. பிரம்மையை உதறிவிட்டு குதூகலமாக அவள் மாடியை விட்டு இறங்கி பாத்ரூமுக்கு ஓடினாள். கடிகாரம் இன்னும் 5 அடிக்கவில்லை. அன்றுதான் கல்யாணத்திற்கு பிறகு முதலாக கீர்த்தி வேலைக்கு திரும்ப போகிறான். சரியாக 8:30 மணிக்கு ஆபீஸ் கார் வரும். அவனுடன் இன்னும் சிலர் அதே காரில் அம்பத்தூர் போவார்களாம். அதே கார் அவர்களை மாலையில் 6 மணிக்கு அவரவர் வீடுகளில் கொட்டிவிட்டு போகும். இத்தனை ஆண்டுகளாக கீர்த்தி காலையில் வீட்டு சாப்பாட்டை பார்த்ததில்லை. ரொட்டியோ அல்லது உப்மாவோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். முந்தின நாள் இரவு முடிந்தால் உப்மா செய்துவிடு என்று கீர்த்தி சொல்லி இருந்தான். பல் துலக்கும் போது துளசி தன்னுள் சிரித்து கொண்டாள். எதற்கு காலையில் டிஃபன்? கீர்த்திக்கு அவளுடைய மொளகூட்டல் அவ்வளவாக பிடிக்கவில்லை. சாம்பார், மோர்க்குழம்பு, பிட்லை முதலானவற்றைத்தான் அவன் ரசிக்கிறான். அவனுக்கு பிடிக்காததை அவள் செய்வானேன்? துளசி சமையல் அறைக்குள் பிரவேசித்த போது மணி 5. இதுவரை உணர்ந்திராத மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் அவள் தன் வேலையை ஆரம்பித்தாள். கீர்த்தி 6:30 மணிக்கு பேப்பரும் கையுமாக வந்தான். ஒரு நிமிஷம் இருங்கோ, காஃபி தரேன். கீர்த்தி பார்த்தான். என்ன செய்யற துளசி, குக்கர் வச்சிருக்க? கத்திரிக்காய் சாம்பார், பீன்ஸ் பொடித்தூவல், ரசம், பப்படம் போருமா? நீ ஏன் சமைக்கணும் துளசி? வெறும் டிஃபன் போதும். இன்னமே காத்தால சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போங்கோ. உச்சியார்ந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். என்ன டிஃபன் உண்டாக்கட்டும்? பூரியும் மசாலாவும் உண்டாக்கட்டுமா? கீர்த்தி வியப்புடன் அவளை பார்த்தான். எந்துக்கு அப்படி பார்க்கிறேள்? காத்தால வெறும் காஃபி குடிச்சிட்டு நல்ல சாப்பாடா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது தான் நல்லது. டிஃபன் தின்னா சோத்தை அடைக்கும். இந்தாங்கோ காஃபி. 8:30 மணிக்கு கார் வரும் துளசி. நேத்தைக்கு சொன்னேளே, அதுக்குள்ள எல்லாம் செய்ய முடியுமா துளசி? நீங்க காஃபியை குடிச்சிட்டு பேப்பரை படிங்கோ. ஷேவிங் உண்டு இல்லையா? அப்புறம் குளிப்பேள் இல்லையா? அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் உட்காருங்கோ. தாளத்துல என்னெல்லாம் விடுறதுன்னு அப்புறம் தெரியும். யூ ஆர் ரியலி கிரேட் என்றான் கீர்த்தி. அவள் பீன்ஸை கறிக்கு நறுக்கலானாள். இந்த மாதிரி காஃபி குடிச்சு ரொம்ப நாளாச்சு என்றான் கீர்த்தி. துளசி மௌனமாக தன் காரியத்தில் முனைந்தாள். துளசி, என்ன வேணும்? காஃபிக்கு பஞ்சாரை போராதா? இன்னைக்கு சாயங்காலம் நீயும் நானும் என் சிநேகிதன் வீட்டுக்கு சாப்பிட போறோம். இதை நேத்திக்கே சொன்னேளே, எனக்கு ஓர்மை இருக்கு. அப்புறம் நீங்க இப்போ அடுக்கலையில இருந்து போறீங்களா? நான் காரியம் செய்யறப்போ குறுக்க பேசினா சமையல் சமயத்துக்கு ஆகாது. காத்தால நீங்க உங்க காரியத்தை பாருங்கோ, நான் என் காரியத்தை செய்யறேன். கீர்த்தி சிரித்து கொண்டே வெளியேறினான். மனைவி அமைவதெல்லாம் சினிமா பாட்டு என்றால் என்ன? எவ்வளவு பெரிய உண்மை அதில் இருக்கிறது. 8:30 மணிக்கு துளசி வாசற்கதவை சாத்தி பூட்டிவிட்டு உள்ளே வந்தாள். இனி மாலை 4 மணி வரை ஒரு வேலையும் இல்லை. அவள் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்களை தேய்க்க வேண்டும், அவ்வளவுதான். 9:30 வரை ரேடியோ, 10:30 வரை பத்திரிகைகள், 11க்குள் சாப்பாடு. அப்புறம் தூக்கம் தூக்கம் தூக்கம். அவள் தன் ஜன்மத்தில் எங்கே எப்போது பகலில் தூங்கி இருக்கிறாள்? ரேடியோவில் ஒரு வித்வான் கேதார கவுளையின் உச்சியை தொட்டுவிட்டு கீழே இறங்கி வர தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். துளசி பாட்டை மறந்து கடந்த 10 நாட்களில் நடந்துவிட்ட அதிசயங்களை எண்ணி பார்த்தாள். அப்பா தன் மன உறுதியை சற்றும் தளர விடாமல் இரு பெண்களின் திருமணங்களையும்
ஒரே நாளில் 100 அணி கல்யாண சத்திரத்தில் நடத்தினார். எல்லோருமே ஒரு முகமாக ஜானவாசம் தேவையில்லாத விழாவாக கருத அம்மா சாரதா மட்டும் பொறுமினாள். மாப்பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பேண்ட்டும் கோட்டும் ஆனி மாத மழையில் வீணானாலும் பரவாயில்லை என்றாள் அவள். முகூர்த்தம் முடிந்த உடனேயே சின்ன அக்கா சீதாவும் வாசுவும் குருவாயூருக்கு சென்று விட்டார்கள். முதலிரவை தங்கள் இஷ்டம் போல வைத்துக் கொள்ளப் போவதாக சீதா மஞ்சுவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை தற்செயலாக கேட்டுவிட்ட அப்பா கோபப்படவில்லை. சிரித்து கொண்டே சென்றார். சீதாவின் தேனிலவு திட்டம் மிகவும் பெரிதாக இருந்தது. குருவாயூர், சோற்றாணிக்கரை, அதன் பிறகு ஜெயந்தி ஜனதாவில் பாம்பே, அப்புறம் என்னென்னவோ ஊர்கள். துளசி கல்யாணமான மறுநாளே கீர்த்தியுடன் கோவைக்கு சென்றாள். மாமியார் கற்பகம், மாமனார் வாஞ்சி, வாஞ்சியின் தந்தை சத்தியகீர்த்தி, தாயார் பார்வதி, அக்காக்கள், தங்கைகள், 2 தம்பிகள், இன்னும் பல உறவினர்களுடன் ஒரு விசேஷ பஸ்ஸில் கோவை செல்லும் போது துளசிக்கு தன்னுடைய நெடுநாளைய கனவு பலித்து விட்டதாக தோன்றியது. அவள் இனி பாலக்காட்டில் அந்த வீட்டில் செக்கு மாடாக இருக்க மாட்டாள். யாரும் இனி அவளை 1000 சனியன்களுக்கு இழுக்க மாட்டார்கள். அம்மா தொட்டதற்கெல்லாம் ஏண்டி பாவி என்று கத்துவாள். இனி அம்மா வேறு ஒரு பாவியை தேடிக்கொள்ளட்டும். பஸ் பிரயாணம் அவளுடைய வாழ்க்கையின் சுகத்துக்கு முதல் கட்டமாகப்பட்டது. கோயமுத்தூரில் கிரகப்பிரவேசம். ஆர்எஸ்புரத்தில் கீர்த்தியின் அக்கா அகிலாவின் கணவர் டாக்டராக இருந்தார். துளசியின் தாயாரும் தகப்பனாரும் கிரகப்பிரவேசத்தை முடித்துவிட்டு காரில் திரும்பினார்கள். அவர்களை விட்டு பிரிந்து போகிறோமே என்ற துக்கம் அவளுள் எழவில்லை. இனி மறுபடியும் பிறந்த வீடு வரும்போது தன்னை யாரும் அந்த வீட்டு வேலைக்காரியாக மதிக்க மாட்டார்கள் என்ற திருப்திதான் மேலோங்கி எழுந்தது. கிரகப்பிரவேசம் முடிந்த அன்றே துளசி கீர்த்தியுடன் சென்னைக்கு புறப்பட்டாள். அவள் வலது காலை வைத்து படி ஏறும்போது கீர்த்தியின் தூரத்து உறவினர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள். அதன் பின் வெறும் காஃபி. உறவினர்கள் தாங்கள் வந்த காரியம் முடிந்து விட்டது என்று உணர்த்திவிட்டு சென்ற பிறகு கீர்த்தி அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். நீ வந்த அன்னைக்கே உனக்கு ஹோட்டல் சாப்பாடு துளசி. இது மெட்ராஸ். ஏதோ நான் சொன்னேன்னு என் அத்தையின் பெண்ணும் மாட்டு பெண்ணும் வந்து ஆரத்தி எடுத்தார்கள். இல்லாம போனா ஹோட்டல்காரன் தான் ஆரத்தி எடுத்திருப்பான் என்றான் கீர்த்தி. ராத்திரிக்கு நான் சமைக்கிறேன். என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கறேன் என்றாள் துளசி. இன்னும் 2 நாளுக்கு நீ சமைக்க வேண்டாம் துளசி. வெள்ளிக்கிழமை நான் டியூட்டியில சேருவேன். அதுவரையில் நானும் நீயும் மெட்ராஸ் பூரா சுத்துவோம். ஒரு நாள் மகாபலிபுரம் போவோம். உங்க இஷ்டம். உன் அக்காவும் வாசுவும் ஹனிமூன் போன மாதிரி நீயும் நானும் ஹனிமூன் போக முடியல. ஆஃபீஸில் ரொம்ப வேலை. அதனால என்ன? நீ ஹனி, நான் மூன், எப்படி என்றான் கீர்த்தி. எனக்கு உங்களை மாதிரி பேச தெரியாது. பின்னால வீட்டை சரியாக்கணும். கண்ட இடமெல்லாம் கண்டபடி துணியும் கடலாசும் கிடக்கிறது. கடலாசுனா பேப்பர். கீர்த்தி சிரித்தான். ஏன் சிரிக்கிறேள்? எங்க பாஷை. இனிமே நீ எங்க தமிழையும் கத்துக்கணும் துளசி. நீங்க சொல்லி தாருங்கோ. வந்த அன்று மாலை மெரினா, புது லைட் ஹவுஸ், புதன்கிழமை காலையில் மவுண்ட் ரோடில் இருந்து புறப்பட்ட நவீனமான பஸ்ஸில் மகாபலிபுரம். துளசி சிற்பங்களை பார்த்தாள். ஆஹா, ஹூ ஹூ என்று பலர் கலை அழகை பாராட்டி கொண்டிருக்கையில் அவள் மனமெல்லாம் தன் சுதந்திரத்தில் லயித்து கொண்டிருந்தது. கடல் அலைகளின் ஓசை அவளுடைய காதுக்கு நாராசமாக இருந்தது. இந்த அலைகளைப் போலத்தானே அவளும் ஓயாமல் ஒழியாமல் இது நாள் வரையில் மோதிக்கொண்டிருந்தாள். இப்போது அவளுடைய அலைகள் நின்று விட்டன. இனி கீர்த்திக்கு அவள், அவளுக்கு கீர்த்தி. அவனுக்காக தன் மன திருப்திக்கு அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். கணவனுக்கு செய்வது வெறும் கடமைக்காக அல்ல, அது அன்பு காணிக்கை. இனிமேல் அவளை யாரும் அதட்ட மாட்டார்கள், விரட்ட மாட்டார்கள், முதுகை ஒடிக்க மாட்டார்கள். அர்ஜுனன் தவம் செய்து கொண்டிருக்க கீர்த்தி மெல்ல அவளுடைய தோளை பற்றினான். திடுக்கிட்ட அவள் ஏறிட்டு பார்த்தாள். போலாமா? நான் ரெடி. பிடிச்சிருக்கா? எது? இதெல்லாம் நீங்க கூட இருக்கிறப்ப பிடிக்காம இருக்குமா? நன்னா பேசுற துளசி. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதையும் ரசிக்க தெரியல. நீங்க என் கூட இருக்கேள். உங்க நிழல்ல நான் இருக்கேன். இதுதான் எனக்கு இப்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஸ்னேக் பார்க் போகலாம்.
அது எங்க இருக்கு? மெட்ராஸ்ல தான், கிண்டியில. அங்க என்ன விசேஷம்? எக்கச்சக்கமா பாம்புகள் இருக்கு. நாகப்பாம்பு, மூர்க்கன், மலைப்பாம்பு எல்லாம் நூத்து கணக்குல இருக்கு. எனக்கு பார்க்காண்டாம். ஏன் துளசி? பாம்ப பார்க்கறதுல என்ன குஷி இருக்கு? நான் பாலக்காட்டுல சர்ப்பம், மூர்க்கன்னு எத்தனையோ பார்த்திருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் தான் நான் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போகணும். நாளைக்கு காத்தால நான் ஆத்துல சமைக்க போறேன். ஹோட்டல் சாப்பாடு என் வயத்தை என்னவோ செய்யறது. வியாழக்கிழமை என்ன சமைக்க போற துளசி? சேனை இருக்கு, வாழைக்காய் இருக்கு. சேனை மொளகூட்டல், வாழைக்காய் புளி குத்தி உப்பேரி. வேறு ஏதானும் பண்ணு. சாம்பார் பண்ணி ஒரு கறி. மொளகூட்டல் நன்னா இருக்குன்னு தைலாவ பார்க்க வந்த அன்னைக்கு சொன்னேளே. இன்னைக்கு சாம்பார் வை. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னு தெரியறது. உங்க ஆத்துல தினமும் சாம்பார் தானா? ஏன் மோர் குழம்பு, பொரிச்ச கூட்டு, பிட்லை எல்லாம் உண்டு. அப்போ வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு விவரமா சொல்லுங்கோ. அதை அனுசரிச்சு செய்யறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதனால தானே கல்யாணம் பண்ணிண்டேள். ஆனா அதுக்காக காலங்கார்த்தால கிட்டக்க வரணும்னு இல்லை. கேட்டு சிரித்தான். என்னதான் பகலெல்லாம் துளசி தன் விடுதலையை கொண்டாட வேண்டும் என்று விரும்பினாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. பழக்கம் இல்லாதது ஒன்று எப்படி திடீரென்று வரும்? படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்த அவள் வாசலில் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்து எழுந்தாள், நடந்தாள். திண்ணையில் ஒரு கடிதம் கிடந்தது. இங்கிலாந்து லெட்டர். அம்மா எழுதியிருக்கிறாளோ? அப்பா எழுதியிருப்பாரோ? எடுத்தாள். கீர்த்திக்கு. கோயமுத்தூரில் இருக்கும் மாமனார் வாஞ்சையின் பெயர் இருந்தது. என்ன எழுதியிருக்கிறார்? மாமனாரின் அப்பாவுக்கு 84 வயது. கல்யாணத்தின் போது 2 பேர் அவரை தாங்கி கொண்டு வந்து உட்கார வைத்தனர். மாமனாரின் அம்மாவுக்கு 80 ஆகப் போகிறது. ஆஸ்துமா. பாலக்காட்டு மழையும் சில்லென்ற காற்றும் அவளை படாத பாடுபடுத்தி விட்டது. டாக்டர் மூர்த்தி இன்ஜெக்ஷன் மாத்திரைகளும் கொடுத்தார். இப்போது மாமனார் அவளுடைய கணவன் கீர்த்திக்கு என்ன எழுதியிருக்கிறார்? 2 கிழங்களில் எந்த கிழத்துக்கு என்ன ஆபத்து? குருவாயூரப்பா, அவள் அந்த குடும்பத்தில் கால் வைத்த வேளையில் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க வேண்டுமே. அவள் பயத்தில் கடிதத்தை பிரிக்கவில்லை. அவள் தலையில் ஒரு குண்டை தூக்கி போடும் செய்தி அந்த கடிதத்தில் இருப்பது அவளுக்கு எப்படி தெரியும்? துளசிக்கு வீடு பிடித்திருந்தது. அந்த காலத்தில் கட்டியது. கம்பி அழிகள் போட்ட திண்ணை. திண்ணையில் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ள ஒரு சிவப்பு வர்ணத்தில் சிமெண்ட் திண்டு. திண்ணைக்கு இடதுபுறத்தில் ஒரு சிறு அறை. துளசி வந்த பிறகு ஒரே ஒரு முறைதான் எட்டி பார்த்திருக்கிறாள். 3 கண்ணாடி பீரோக்கள், நிறைய புத்தகங்கள், ஒரு மேஜை, 2 நாற்காலிகள். கூடம் வீட்டின் அகலத்துக்கு நீண்டு இருந்தது. ஊஞ்சல் மாட்ட கொக்கிகள் இருந்த போதிலும் ஊஞ்சல் இல்லை. கூடத்தை தாண்டினால் இடதுபுறம் ஒரு அறை, வலதுபுறம் சமையல் அறையும் ஒரு சிறு உக்ரான அறையும் அதை பூஜை அறையாக மாற்றி இருந்தார்கள். மாடியில் ஒரு ஹாலும் ஒரு படுக்கை அறையும். துளசிக்கு எல்லாமே திருப்தி அளித்த போதிலும் ஏதோ ஒரு சங்கடம் அவ்வப்போது தலை நீட்டி சோர்வடைய செய்தது. கீர்த்தியின் தகப்பனார் என்ன எழுதியிருக்கிறார்? என்ன எழுதியிருக்க கூடும்? பாட்டனார் அல்லது பாட்டியின் உடல்நிலை பற்றி தான் ஏதோ விபரீதமான தகவலை அவர் அனுப்பியிருக்க வேண்டும். துளசி வீட்டின் உள்ளேயே சுற்றி சுற்றி வந்தாள். பாலக்காட்டில் கடிகாரம் அசுர வேகத்தில் ஓடும். புகுந்த வீட்டில் முட்கள் நகரவும் இல்லை. இது அவளுக்கு நிம்மதியையே அளித்தது. கடிகாரத்தை பார்த்தாள். 5:45. கீர்த்தி 6 மணிக்கு வருவான். காஃபி சாப்பிட்டு விட்டு குளிப்பான். அவளை அவசரப்படுத்துவான். அன்றைய இரவு அண்ணா நகரில் இருக்கும் அவனுடைய சிநேகிதன் ரமணியின் வீட்டில் விருந்து. அண்ணா நகர் எங்கே இருக்கிறது? அவள் இருப்பது மயிலாப்பூர். ரொம்ப தூரமோ? இல்லை, வெகு அருகிலா? கடிதத்தில் கீர்த்தியின் தகப்பனார் என்ன எழுதியிருக்கிறார்? உடைத்து பிரித்து படித்தால் என்ன? கீர்த்திக்கு கோபம் வராது. ஏன் படித்தாய் என்று கேட்க மாட்டான். சிலரை பார்த்தாலே அவர்களுக்கு எளிதில் கோபம் வருமா வராதா என்று உணர்ந்து கொள்ளலாம். அவளுடைய கணவன் கீர்த்திக்கு எப்படி கோபப்படுவது என்று கூட தெரியாது. இப்படி ஒரு கணவன் கிடைக்க அவள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறாள்? கீர்த்தி 6 மணிக்கு வந்தபோது திடீரென அவளுக்கு உற்சாகம் பிறந்தது. எழுத்து வந்திருக்கு என்று
அவள் உடனேயே லெட்டர் வந்திருக்கு என்று கூறினாள். யார்கிட்ட இருந்து? அப்பா தானே? உங்க அப்பா. என்ன எழுதியிருக்கார் என்று கீர்த்தி கேட்டான். நான் படிக்கலை. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு காஃபி தந்துவிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கொள். ரமணி இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துடுவான். இப்ப படிக்கலையா? அப்பா ஒன்றும் பெருசா விசேஷமா எதுவும் எழுதியிருக்க மாட்டார். நீ சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு ரெடியாயிரு. காஃபி நான் கலந்து கொள்கிறேன். இப்படியும் கூடவா துளசியிடம் ஒருவன் சொல்வான்? என்ன புதுமையான அனுபவம்! ரமணி சொன்னபடி வந்தான். துளசி, இவன்தான் ரமணி. நன்னா பாடுவான், அரட்டை அடிப்பான் என்றான் கீர்த்தி. ஹாப்பி டு see you மிஸ்ஸஸ் கீர்த்தி. எனக்கும் பூர்வீகம் கேரளாதான். பெருங்குளம்னு ஒரு ஊர். தெரியும் என்ற துளசி கீர்த்தியை பார்த்து, நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப இவா ஊருக்கு போயிருக்கேன். அங்க ஒரு பெரிய பணக்காரா ஆத்து கொல்லையில ஒரு பெரிய ஆனை இருந்தது என்றாள். ரமணி சிரித்தான். கீர்த்தி, உங்க வைஃப் சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறா என்றான். துளசி, இவனுடைய மனைவியை நீ பார்க்க போற. உன்னை விட 1 வயசுதான் பெரியவள். ஆனா 100 கிழவி மாதிரி பேசுவா. டேய், நாங்க ரெடி என்றான் கீர்த்தி. இருவரும் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு மணி 10. புடவையை மாற்றிவிட்டு துளசி மாடிக்கு சென்றபோது கீர்த்தி படுத்தவாறே புத்தகம் படித்து கொண்டிருந்தான். அருகே மெத்தையில் கடிதம் கிடந்தது. அவன் ஏற்கனவே படித்தாகி விட்டது என்பதை அறிந்து கொண்ட துளசி, என்ன எழுதியிருக்கார் என்று கேட்டாள். நீ ஏன் படியேன் துளசி? படிக்கலாமா? நமக்குள்ள என்ன ரகசியம்? படி. அவள் படிக்க கடிதத்தை எடுத்தாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு ரயில் வர்றது. நாளைக்கு ஒரு காருக்கு ஏற்பாடு செய்யணும் என்றான் கீர்த்தி. யார் வர்றா? நீ இன்னமும் லெட்டர் படிக்கவே ஆரம்பிக்கலையா துளசி? யார் வருவா? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் தான். திங்கட்கிழமை பாபு வர்றான். புதன்கிழமை மைதிலி வர்றா. ஆனா அவர்களுக்கு கார் ஏற்பாடு செய்ய வேண்டாம். பாபு கீர்த்தியின் தம்பி, மைதிலி தங்கை. அவன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலையாக இருக்கிறான். மைதிலி பேங்க் ஒன்றில் வேலை பார்க்கிறாள். இவர்கள் எல்லோரும் இந்த வீட்டிலா இருப்பார்கள்? துளசி தன் தலையில் இடி விழுவதை உணர்ந்தாள். மறுகணமே அவர்கள் தற்காலிகமாக இங்கே இருந்துவிட்டு தத்தம் இடத்துக்கு போவார்கள் என்ற தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு, அப்பா அம்மா இங்க எதுக்கு வர்றா? என்ன துளசி, நீ என்ன கேட்குற? தெரியல, கேட்குறேன். என் அம்மாவும் அப்பாவும் இங்க எதுக்கு வருகிறார்கள்னு நீ கேட்கறதே அபத்தம்னு உனக்கு படலையா? அப்பா இங்க அப்பப்போ வந்து போவார்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். நான் பிறந்த நாள்ல இருந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுடன் தான் இருக்க துளசி. அப்படித்தானே இருக்கணும். பின்ன எதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கா இப்ப? ரொம்ப நாளா அக்கா கூப்பிட்டு கொண்டிருந்தாள். கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பக்கத்துல இருக்கேன்னு அக்கா கிட்ட போனா. இப்ப எல்லாரும் திரும்பி வரா. துளசியின் மார்பு வெடித்து விடும் போல இருந்தது. 2 கிழங்கள், மாமனார் மாமியார், மைத்துனன் நாத்தனார். அவளுடைய மௌனம் கீர்த்தியை தட்டி எழுப்பியிருக்க வேண்டும். என்ன யோசிக்கிற துளசி? ஒண்ணுமில்ல. இல்ல, நீ ஏதோ உனக்குள்ள நினைச்சுட்டு இருக்க. வா, என்கிட்ட வா. அவள் அவன் அருகே போகவில்லை. மாறாக மெதுவாக நகர்ந்து சுவரோரமாய் நின்றாள். கல்யாணமாகி இங்க வந்தப்போ இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும்தான் வாழ்க்கை நடத்துவோம்னு நீ நினைச்சுட்டு இருந்தாயா? துளசி பதில் சொல்லவில்லை. இப்போது அவளுக்கு ஒன்று நிதர்சனமாக புரிந்தது. அவன் தைலாவை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடைய வீட்டில் குடியேறாமல் இருந்ததற்கு காரணம் அவனுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டிகள்தான். ஆனால் துளசியை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பியதற்கு என்ன காரணம்? அவளேதான். அவளுடைய அழகா? இல்லை, நிறமும் உடற்கட்டும் மட்டும்தான் சற்று நன்றாக இருக்கின்றன. முக அழகு என்று வருகிற போது எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன், தைலாவே அழகிதான். அவன் அவளை அவளுடைய வீட்டில் பார்த்திருக்கிறான். அவள் அப்பா அவனிடம் அவளை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். கெஞ்சினாலும் கிடைக்காத 5வது பெண் ஒரு நாள் இல்லை என்றால் வீடு நாறிப்போகும் என்று அவனுக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனால் தான் பாலக்காட்டு வீடு எப்படியோ போகட்டும், தன்னுடைய மெட்ராஸ் வீடு புதுசாக மணக்கட்டும் என்று கீர்த்தி அவளை கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறான். திடீரென அவனுடைய குரல் அவளை அவன் பால் திருப்பியது. துளசி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? வா, வந்து படுத்துக்கொள். மணி 11. சுவரோரமாய் உண்டிக்கொண்டு
அவள் என்ன சாதிக்கப் போகிறாள்? கட்டிலை நெருங்கினாள். கீர்த்தி அவளுடைய கரத்தை பற்றிய போது அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்யவில்லை. எல்லாரும் இங்கேயே இதே ஆத்துல நிரந்தரமா இருப்பான்னு சொல்றேளா? அவ வேற எங்க போவா துளசி? ஆமாம், அவளால போக முடியாது. பாட்டி, பாட்டா வேற இருக்கா என்ற அவள். பாபுவும் இங்கதான் இருப்பா இல்லையா என்றாள். எல்லாரும் தான், மைதிலியும் இருப்பா. நீதான் அவளை பார்த்திருக்கிறாயே. என்னை விட 2 வயசு சின்னவ. அவளை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா அவ இங்க இந்த ஆத்துல தான் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சது. அவ கதை ரொம்ப சோகமான கதை துளசி. அந்த காலத்துல போலியோ வேக்சின் கொடுக்கலை. ஆனா அப்பவெல்லாம் வேக்சினே இருந்ததோ இல்லையோ, ஒரு காலை நன்னா பாதிச்சுட்டது. அவளால வீட்டு காரியம் ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? எப்படி முடியும், நீயே சொல்லு. இத்தனை நாளா ஒரு சமையல்காரி இருந்தா. பாட்டி ரொம்ப ஆச்சாரம். அவ தொட்டது தொடமாட்டா. அம்மாவுக்கு 2 வருஷமா லோ பிரஷர். அடிக்கடி மயக்கம் வர்றது. சமையற்காரி பாம்பேல யாரோ மாசம் 500 தரான்னு போயிட்டா. சொன்னவன் அவளை அணைத்து கொண்டான். அவளுக்கு அந்த அணைப்பு மாபெரும் இம்சையாக, வேதனையாக இருந்தது. தெரியாத்தனமாய் பாத்திரத்தில் ஊர்ந்துவிட்ட எறும்பு சூட்டை விட்டு தப்ப முயன்று ஒரே அடியாய் தப்பிவிட்டது. அடுப்பில் விழுந்து அணைத்த கையை தளரவிட்ட கீர்த்தி, ஆனா இனிமே இந்த வீட்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது துளசி. ஏன்னா நீ வந்துட்ட. துளசி கண்களை மூடிக்கொண்டாள். பாலக்காடு சொர்க்கமாக தோன்றியது. அலுப்பு தட்டிய போதெல்லாம் உற்சாகம் அளிக்க மஞ்சு இருக்கிறாள். கன்று குட்டிகள் துள்ளி ஓடும்போது அவளுக்கு களிப்பாக இருந்தது. ஊர்வம்பு பேசும் கோவிந்த ஐயர் ஏதேனும் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்தி அவளை சிரிக்க வைப்பார். கிருஷ்ணன் கோயில் தீபாராதனை தினமும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்பா, பொண்ணே பொண்ணே என்ற வாஞ்சையுடன் அவளை அழைத்த போது அவளுக்கு இதமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தில் அனுபவித்த சில நரக வேதனைகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்ட அவளுக்கு இந்த நரகத்தில் எங்கே சொர்க்கவாசல் இருக்கிறது? ஒரு கிழவன், மூச்சு விட முடியாமல் திணறும் ஒரு கிழவி, வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டிலேயே சதா முடங்கும் ஒரு மாமனார், குறைவான இரத்த அழுத்தத்தில் நிறைவான மயக்கத்தை அள்ளி வீசும் ஒரு மாமியார், பரிதாபத்துக்குரிய ஒரு பெண். துளசி யாரை கல்யாணம் செய்து கொண்டு புது வாழ்வு வாழ இங்கே வந்தாள்? கீர்த்தி ஐயா இல்லை. அவனை தவிர மற்றவர்களை எல்லாம் திருப்தி செய்ய அவள் ஒரு கைதி. விடுதலை இல்லை, சிறை மாற்றம்தான். துளசி, ஆ, பயப்படாத துளசி. என் அம்மா நல்லவள். அப்பா வாயை திறக்க மாட்டார். பாபு தான் உண்டு, தன் கம்பெனி உண்டு, தன் கிரிக்கெட் உண்டு என்றிருப்பான். மைதிலி ரொம்ப சாது. நீ பயப்படவே வேண்டாம். நான் அவர்களை கண்டு பயப்படவில்லை. பின் ஏன் திடீர்னு சுரத்தில்லாம போயிட்ட? சிரிப்பு வரலை. தூங்கலாம், விளக்கு அணைச்சுடு. அவள் விளக்கை அணைத்தாள். துளசி, தாத்தா பாட்டி அம்மா 3 பேருமே இட்லியை தவிர வேறு எந்த டிஃபனும் சாப்பிட மாட்டார்கள். மனசிலாச்சு. மத்த நாளைக்கு அவ வர்றா. நாளைக்கு அரைக்கணும் அம்படத்தானே. நீ இன்னும் உன் பாஷையை மாத்திக்கலை? எதுக்கு மாத்திக்கணும்னு இப்பதான் தோன்றது. நான் மண்ணில் விழுந்தப்போ என்ன பாஷை வந்ததோ அந்த பாஷையே பின்னேயும் மண்ணில் விழற வரைக்கும் இருக்கட்டும். கீர்த்தி பேசவில்லை. அவன் சற்றைக்கெல்லாம் உறங்கலானான். வெளிச்சத்திலேயே இருட்டை கண்ட துளசி இருட்டில் வெளிச்சத்தை தேடுவதில் முனைந்து போய் நீண்ட நேரம் படுக்கையில் அசைவற்று கிடந்தாள். இந்த 1 மாதம் எப்படி நகர்ந்தது என்று துளசி ஆற அமர உட்கார்ந்து சிந்திக்கவில்லைதான். ஆனால் எண்ணி பார்க்கவும் முடியாத ஒரு யுகமே தீர்ந்து விட்டதான மலைப்பு உண்டாயிற்று. புகுந்த வீட்டில் அதிகாரம் செய்யும் ஒரு அம்மா இல்லை. அவசரப்படுத்தும் ஒரு அக்கா இல்லை. ஊசியாய் குத்தும் தங்கை இல்லை. மாடுகள் இல்லை, கன்றுகள் இல்லை. ஆனால் என்ன புண்ணியம்? வாய் திறக்காத மாமியார், மேல் மூச்சு கீழ் மூச்சு விட முடியாமல் தவிக்கும் ஒரு பாட்டி, எப்போதும் தலையும் கையும் ஆடும் ஒரு தாத்தா, பூனை போல வளைய வளைய வரும் ஒரு மாமனார். இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்களே. வீட்டில் ஒருவர் கூட அவளை வாய் வார்த்தையால் ஒரு வேலை கூட வாங்கவில்லை. அவளாகவே எல்லாம் செய்வாள் என்று எதிர்பார்த்தார்கள். அங்கே தம்பி மணிக்குட்டிக்கு அவள் பல் தேய்த்து விட்டாள் என்றால், இங்கே கீர்த்தியின் பாட்டியை அவள் குளிப்பாட்டி விட்டாள்.
கீர்த்தியின் தகப்பனார் எது செய்தாரோ செய்யவில்லையோ நன்றாக 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை செய்தார். மாமியார் அவருக்கு மட்டும் சாதம் பரிமாறிவிட்டு தன் கடமை முடிந்து விட்டதான எண்ணத்துடன் ஒதுங்கிக் கொள்ள துளசி 2 கிழங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இது என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கவா அவள் பாலக்காட்டில் பதறினாள்? மஞ்சுவிடம் யோசனை கேட்க ஓடினாள். அன்று மத்தியானம் இட்லிக்கான அரிசியை அரைத்து கொண்டிருக்கையில் மாமியார் கற்பகம் வந்தாள். துளசி, அரைத்து கொண்டே துளசி ஏறிட்டு பார்த்தாள். கீர்த்தியோட அத்தை ஒருத்தி கல்கத்தாவில் இருக்கா இல்லையா? துளசி இதுவரையில் கீர்த்தியின் அத்தையை பற்றியோ அல்லது அவள் வாழும் கல்கத்தாவை பற்றியோ நினைத்து பார்த்தது இல்லை. இப்போது கற்பகம் நினைத்து பார்க்க தூண்டுகிறாள். அவர் எப்பவோ ஒருக்கா சொன்னார், உங்க நாத்தனார் ஒருத்தி யாரோ ஒரு பெங்காலியை கல்யாணம் பண்ணிண்டு கல்கத்தால இருக்காருன்னு. அந்த அத்தை இன்னைக்கு உன்னை பார்க்க வராள். கூட அவளோட 2 பெண்ணும் வரா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? கீர்த்தி 4 மணிக்கு வந்து விடுவதாக சொன்னான். துளசி மௌனமாக மாவாட்டி கொண்டு போனாள். மாமியார் எதற்கோ அஸ்திவாரம் போடுகிறாள். எதற்கு? அத்தை 5 மணிக்கு வருவா. சாயங்காலம் டிஃபன் காஃபி சாப்பிடுவா. ராத்திரி ஆகாரமும் நம்ம வீட்டில தான். மனசிலாச்சு. இது செய் அது செய்ன்னு நான் உனக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை துளசி. ஏன்னா யார்கிட்டையும் காணாத அனுபவம் உங்ககிட்ட இருக்கு. ஒரு கிட்டிய உறவு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எட்டி பார்க்கறாள்னா அவளை எப்படி எப்படி உபச்சாரம் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியாது மாமி. துளசி, நீ என்ன சொல்ற? நேக்கு எல்லா வேலையும் தெரியும் மாமி. அதுக்குத்தான் என்ன பழக்கி இருக்கா. இங்க உபயோகமா இருக்கட்டும்னு அனுப்பிச்சிருக்கா. ஆனா மத்தவாளை வா வான்னு வாய் நிறைய அழைக்கிறதுக்கோ உட்கார வச்சு உபச்சாரம் பண்றதுக்கோ நேக்கு தெரியாது. அதை நீங்களே செய்யுங்கோ. என்ன துளசி, உன் மனசு புண்படும்படியா நான் ஏதானும் சொல்லிட்டேனா? அட ஈஸ்வரா என்றாள் கற்பகம். என் மனசு புண்படுறதுக்கு இன்னமே பாக்கி ஒண்ணும் இல்லை. நான் இட்லிக்கு அரைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ. எனக்கு புரியறது துளசி. என்னோட நிலைமை யாருக்கும் மனசில் ஆகாது மாமி. குருவாயூர் அப்பனுக்கு கூட மனசில் ஆகாது. துளசி, கல்யாணத்துக்கு முன்னால கீர்த்தி என்ன சொன்னான்னு தெரியுமா? இப்ப தெரியண்டா மாமி. அவரே ஒருக்கா சொன்னார், நான் ரொம்ப பொறுப்பா எல்லாத்தையும் கவனிச்சுண்டு பார்த்து பார்த்து செய்யறேனாம். நான் ஆத்துல இருந்துட்டா ஆரும் எதை பத்தியும் விசாரப்படண்டாமாம். இதைத்தானே நீங்க சொல்ல வரேள்? கற்பகம் பதில் பேசவில்லை. மௌனமாக தலையாட்டினாள். அன்று அத்தையும் அவளுடைய பெண்களும் வந்தபோது கற்பகம் வரவேற்று உபசரித்த பின் கேசரியும் வடையும் வந்து விழுந்தன. ஸ்வீட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கே சுப்பு என்றாள் அத்தை பாகீரதி. ஏமா, நீ இந்த மாதிரி வடை கல்கத்தாவில் ஏன் பண்றதில்ல என்று கேட்டாள் 2வது பெண் அஞ்சனா. மூத்த பெண் நந்தினி எந்த விமர்சனமும் செய்யாமல் 4வது வடையை விண்டு கண்ணை உறுத்தின மிளகாயை ஆள்காட்டி விரலால் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தாள். துளசி என்றாள் கற்பகம். மாமனார் வாஞ்சி ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து புன்னகை பூக்க கீர்த்தி அத்தைக்கு அருகே உட்கார்ந்திருந்தான். துளசி தட்டு நிறைய வடையும் சட்னியுமாக வந்தாள். அவளுடைய சாதாரண நூல் புடவையையும் வியர்வையில் கசிந்த ரவிக்கையையும் கண்டு கீர்த்தி மனம் சுளித்தான். கேசரியும் வடையும் யார் பண்ணான்னு நினைச்சே பாகி. இவதான் என் மாட்டு பெண் துளசிதான். திடீரென்று நந்தினி துளசியை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு கீர்த்தி பக்கமாக திரும்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள். எதுக்கு நந்து கீர்த்தியை கங்க்ராச்சுலேட் பண்ற என்று அவளுடைய அம்மா கேட்டாள். நீயும் மாமாவும் என்ன கீர்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படி துடிச்சேள்? நானும் அவனும் மட்டும் சம்மதிச்சிருந்தா இந்த வீட்டின் கதி என்னவாக இருக்கும்? இது மாதிரி கேசரியும் வடையும் கிடைச்சிருக்குமோ? கீர்த்திக்கு துளசி மாதிரி ஒரு பெண் கிடைக்கிறதுன்னா அவன் எவ்வளவு லக்கியா இருக்கணும். இப்ப புரியுறதா நந்து? நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் என்றான் கீர்த்தி. வாய் நிறைய கேசரியை அடைத்து கொண்டே அஞ்சனா சிரித்தாள். சிரித்த சிரிப்பில் உதட்டோரமாக இருந்த கேசரி பொடியாய் உதிர்ந்து விழுந்தது. தின்னிட்டு சிரியேன் என்றாள் அவளுடைய அம்மா. துளசி காஃபி எடுத்து வர உள்ளே போனாள். கீர்த்தி அதிர்ஷ்டக்காரன். அவனுடைய அத்தையின் பெண்ணே அவனை மனம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்த பெண்ணே கூறிவிட்டாள். ஆனால் துளசி, அவளை யாரால் எதற்கு கங்க்ராச்சுலேட் செய்ய முடியும்? காஃபியுடன் மீண்டும் அவள் ஹாலை நெருங்கும் போது அஞ்சனாவின் குரல் மட்டுமே கேட்டது. ஏன் கீர்த்தி, உன் வைஃப் தான் எல்லா வேலையையும் செய்யணுமா?
என் அம்மா சொல்றா, அவ தான் இந்த வீட்ட பாத்துக்கிறான்னு. இதுக்கா அவள கல்யாணம் பண்ணிண்ட? பேசாம இரு அஞ்சு. துளசி மௌனமாக காஃபியை வைத்துவிட்டு திரும்பினாள். துளசி ஒரு கணம் திரும்பி பார்த்தாள் அத்தை. என்ன மாமி? நான் மாமி இல்லம்மா, அத்தை. கீர்த்திக்கு அத்தைனா உனக்கும் அத்தை தானே? சரி அத்தை. என்ன வேணும் மாமி? இன்னும் வடையோ கேசரியோ கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் எங்களோட உட்காரு. உங்கிட்ட நாங்க யாரும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. உள்ள நிறைய காரியம் இருக்கு மாமி. அத்தை, அரிசியை களையணும், பருப்பு வேக போடணும், புளியை உருட்டி வள்ளத்துல போட்டிருக்கேன், அதை கரைக்கணும். ராத்திரி உங்களுக்கு எல்லாம் சாப்பிடாண்டாமா? நீங்க அவரோட பேசின்றுங்கோ. துளசி நகர்ந்தாள். நான் ஹெல்ப் பண்றேன் துளசி. அஞ்சனா எழுந்தாள். வேண்டாம் அஞ்சனா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லை, வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே உன்னால நேக்கு ஹெல்ப் செய்ய முடியும். நீங்க பேசின்றுங்கோ. துளசி, இப்போது கீர்த்தி 9 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு ரெடியா இரு. நான், அத்தை, நந்தினி, அஞ்சனா எல்லாரும் சினிமாவுக்கு போறோம். என்ன? நான் வரலை, நீங்க போயிட்டு வாங்கோ. ஏன் துளசி? நேக்கு சினிமானா அம்படத்தான், அத்தனையா பிடிக்காது. துளசி சமையல் அறையை நோக்கி நடந்தாள். அவளுடைய வாழ்க்கையே ஒரு சினிமா. சினிமாவுக்குள் இன்னொரு சினிமா எதற்கு? கறிக்காக கோஸ் நறுக்கி கொண்டிருக்கையில் கீர்த்தி எதிரே வந்து உட்கார்ந்தான். துளசி, ம், கோபமா? இல்லையே. பிய பின்ன ஏன் சினிமாவுக்கு வரலைன்னு சொன்ன? காத்தால 5 மணிக்கு எழுந்தா தானே நீங்க சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு 8:30 மணிக்கு போக சாத்தியமாகும். பாபுவும் உங்க கூட உட்கார்றான். அப்புறம் பூஜை ரூமை மொழுகணும், மைதிலிக்கு சாதம் போடணும். சினிமா முடிஞ்சு வர்றப்ப ராத்திரி 1 மணி ஆயிடும். அதான் வரலைன்னு சொன்னியா? அப்ப சரி, நான் என்னவோன்னு நினைச்சுட்டேன். என்ன என்று துளசி கேட்கவில்லை. தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாள்? அன்று இரவு அவர்கள் எல்லோரும் சினிமாவுக்கு புறப்பட்டு போன பிறகு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் படுக்கையை விரித்து போட்ட பின் துளசி மாடி ஏறப்போனாள். துளசி, மைதிலியின் குரல். என்ன மைதிலி? நீ முன்னால நட. துளசி மாடி ஏறினாள். மைதிலி ஒவ்வொரு படியாக மெல்ல மெல்ல ஏறி பின் தொடர்ந்தாள். படுக்கையறை. உட்காரு துளசி, சொன்ன மைதிலி தானும் உட்கார்ந்தாள். நீ என்னவோ சொல்ல வந்திருக்காய் அல்லவா? ஆமாம், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியலை. எதை பத்தி என்று துளசி கேட்டாள். உன்னை பத்தி. துளசிக்கு சிரிக்க வேண்டும் போல இருந்தது, ஆனால் சிரிக்க தெரியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.